நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு மருத்துவத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறை சார்பில் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலமாக மருந்தாளுநர் பணியிடத்துக்கு தேர்வு செய்யப்பட்ட 946 நபர்கள், டிஎன்பிஎஸ்சி மூலமாக உதவியாளர் பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட 523 நபர்கள் உள்ளிட்ட மொத்தம் 1474 நபர்களில் 7 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மீதமுள்ள நபர்களுக்கு சென்னை கலைவாணர் அரங்கத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அப்போது பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், வாய்ப்பு கிடைக்கும் போது அரசு துறையில் முயற்சி செய்யலாம், ஆனால் அரசு வேலைக்கு தான் செல்வேன் என்று முரண்டு பிடிப்பதும், தனக்கு அரசு துறையில் வேலை கிடைக்கவில்லை என்றாலும் அந்த வேலை மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடாது என்ற காரணத்தினால் நீதிமன்றத்தில் சில இயக்கங்கள் வழக்கு தொடர்வதாக தெரிவித்தார். இதுபோன்ற செயல்கள் மிகுந்த வருத்தம் அளிப்பதாக தெரிவித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதால் தகுதி வாய்ந்தவர்களுக்கு பணி அமர்த்துவதில் தாமதம் ஏற்படுகிறது என்று தெரிவித்தார். மிக விரைவில் சட்டப்பூர்வமாக அனைத்து வழக்குகளுக்கும் தீர்வு காணப்பட்டு மருத்துவ காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என அவர் தெரிவித்தார். இதுவரை 4615 இடங்களுக்கு புதிய பணியிட ஆணைகள் எம்ஆர்பியின் மூலம் தரப்பட்டிருக்கிறது. அதேபோல் டிஎன்பிஎஸ்சி மூலம் ஒரு 1055 இடங்கள் தரப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் இதுவரைக்கும் 5270 பேருக்கு கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் பணியாணைகள் தரப்பட்டிருக்கிறது. நீங்க எதுக்காக வழக்கு போட்டிருக்கீங்கிறத உட்காந்து சிந்திங்க. ஏதோ யாரோ சொல்றாங்கிறதுக்காகலாம் கேஸை போட்டுட்டு உங்களுடைய உரிமை பாதிக்கப்படுமே ஆனால் நல்ல துறையின் செயலாளர், நல்ல அலுவலர்கள் இங்க வந்து பேசுங்க. அல்லது எங்களுடைய உரிமை இதன் மூலம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்ற மாதிரி யாராவது ஃபீல் பண்ணீங்கன்னா கோர்ட்டுக்கு போறதுக்கு பதிலாக நேராக அதிகாரிகளை வந்து பாருங்க. உங்களுக்கு யாரும் உங்களை யாரும் பார்க்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, உங்க கையில பேச மாட்டோன்னு சொல்ல மாட்டாங்க.